கண்டிப்பா சார். அண்ட் வந்து அவரோட சினிமா வாழ்க்கையில அவரு வந்து தான் வில்லன் ஆகணும். நடிக்கிறதுக்கு வந்துட்டோம். சரி ஓகே நம்ம வந்து வில்லனா ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல ஆசைப்பட்டதா ஒரு சிலர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அதே நேரத்துல வந்து ஒருத்தர் மியூசிக் டைரக்டரா வராரு. அங்கேயும் ஃபெயிலியர். இந்த சைடுல வந்து வில்லன் ஆகணும் கடைசி வரையும் ட்ரை பண்றாரு. அங்கேயும் ஃபெயிலியர். இந்த சைடுல லவ் மட்டும் தான் இருக்கு. லைஃப்லயும் வந்துட்டு ஃபெயிலியர். பசங்களும் பெரிய லெவல்ல வந்து பண்ண முடியல. இது எல்லா வழியும் ஒருத்தர் எப்படி சார் கடந்து வந்திருக்காரு? இல்லை, சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு நடந்துரும். மதன் பாபு பொறுத்தவரைக்கும், அதாவது வந்து நல்ல நடிகர். அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய சிரிப்பு தான் ட்ரேட்மார்க். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். நல்ல இசைக்கலைஞர். நல்லா இசையமைக்கக்கூடியவர். அதாவது வந்து ரிதம் எல்லாம் ரொம்ப நல்லா வாசிப்பாரு. நல்லா பாடுவாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்கல்ல, அதாவது வந்து வில்லனா நடிக்கணும்னு ஒரு ஆசை மதன் பாபுக்கு இருந்தது என்னமோ உண்மதான். காரணம் என்னன்னா, மதன் பாபு ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த சார்பட்டா பரம்பரைன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பரம்பரையிலேருந்து வந்தவர். அதாவது வந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் மதன் பாபு. உடம்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமா பாடி பில்ட் பண்ணி, அதாவது வந்து டெய்லி தேவையான எக்ஸசைஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பக்காவா உடம்பு வச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டங்களில் வந்து மதன் பாபு வந்து எப்படி சொல்றது, அதை அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு திருமணமாக ஆனதுக்கப்புறம் இந்த குத்துச்சண்டையெல்லாம் ஆபத்தான ஒரு பயிற்சி, அதனால் அது வேண்டான்னு வெளில வந்துட்டாரு. ஸோ அந்த வீரமெல்லாம் மதன் பாபுக்குள்ளே இருந்துச்சு. மதன் பாபு பாருங்களேன், ஒரு பாடி பில்டராக இருப்பார். பார்த்தீங்கன்னா ஆள் கட்டுமஸ்தானமாக இருப்பார். ஸோ அவருக்கு வந்து வில்லனாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு.